ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு 3.2 இன்ச்சுக்கு வித்தும் 4.2 இன்ச் லென்த்துக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 to 15 பீசஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஷ் வந்து ஒரு 7 இன்ச் உங்களுடைய ப்ளவுஸ் ஸ்லீவ் என்ன லென்த்தோ அந்த அளவுக்கு நீங்கள் கேன்வாஷ் எடுத்துக்கணும். அகலம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன்ஸ் தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வித்து வந்து எடுத்துக்கிட்டால் ஓகே. எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம இப்போ காட்டின அந்த பீஸ் வந்து ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து மேலே வச்சு ஃபுல்லாக ஒரு அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம ஜிக்ஸாக்காக ராங் மாதிரி நம்ம வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் எப்படி வைக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய சாரீ கிளாத் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை நான் ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறனாலும் ஓகே தான். யுவர் விஷ், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வைக்கிறது கண்டிப்பாக ராங், அதாவது ராங் சிம்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வைக்கணும். ஜிக்ஸாக்காக தான் நீங்கள் வச்சு வந்து அதை ஸ்டிச் பண்ணணும். நான் தைக்காமல் உங்களுக்கு அப்படியே லைனாக ஆர்டராக வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு ஒரே ஸ்டிச் போட்டிருப்பேன். இந்த மாதிரி தான் வச்சு தைக்கணும். கேன்வாஷ் நம்ம அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் கிளாத் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 7 இன்ச்சுக்கு மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 25 பீசஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி அதை லெவலாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ உங்களுடைய ஃபேப்ரிக்கோட மெயின் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சைடு வச்சு ராங் சைடு வச்சு தைச்சி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்து அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து கட் பண்ணலை. இப்போ கேன்வாஷ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய லைனிங் பீஸ் ப்ளவுஸோட அளவு கட் பண்ணி வச்சுருப்பீங்கள, அதுக்கு கீழே வந்து நான் ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து பாட்டமில் பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறேன். எப்போவுமே ரா எட்ஜஸ் கீழே டவுனில் இருக்க மாதிரி தான் கொடுக்கணும், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்மளுடைய ஒரிஜினல் பீஸ் இருக்குல்ல, டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே வந்து திருப்பி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரைட்டு இல்லைன்னா ராங் அந்த மாதிரி இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். பாட்டமில் வந்து நமக்கு வந்து பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேறு கலர் எனக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸோட கலரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாட்டமில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே திருப்பி ராங் சைடு சுற்றி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒட்டினாலும் ஒட்டலாம், அப்படி இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.